கடைசியா தேமுதிகனாலே தேய்ந்து முடிந்த திக மண்டபத்துக்காக கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். தம்பியோட எம்பி சீட்டுக்காக ஸ்டாலின் அண்ணான்னு கூப்பிட்டு கட்சியை இணைச்சிட்டாங்க அந்நியார். இதுல அந்நியார் பேட்டி தராங்க, எங்க கணவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு. உங்க புருஷனை பத்தி நீங்களே கவலைப்படல, நாங்க ஏன் கவலைப்பட போறோம்? உலகத்துல இருக்கிற எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் நான் இப்படி நான் அப்படி நான் வந்தா அது செய்வேன் இது செய்வேன்னு ஏதாவது ஒரு கொள்கை பேசுவாங்க. ஆனா எந்த கொள்கையும் இல்லாம கணவர் கொடுத்த கட்சியை வச்சுக்கிட்டு பேரம் பேசி வியாபாரம் பண்ற ஒரே அரசியல்வாதி அந்நியார் மட்டும்தான். ஆனா அந்நியாரோட வியாபார திறமைய நம்ம பாராட்டிதான் ஆகணும். ஒரு 15-20 வருஷமா திமுக கிட்ட அடிமையா இருந்து திமுக செய்யற அத்தனை அக்கிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு திமுக கொடுக்கிற தொல்லைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 3-4% ஓட்டு வச்சுக்கிட்டு 4-5 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சிகளே அவங்க கேட்ட தொகுதிகள் எல்லாம் கிடைக்காம அசிங்கப்பட்டு நிக்கும் போது 1/2% ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டா போய் 6 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க அந்நியாரு. இவங்க அரசியல்ல இருக்கிறத விட வியாபாரத்துல இருந்தாங்கன்னா சிறப்பா வருவாங்க. இதுல அந்நியாரு யாரையோ விட்டு வீடியோ விட்டுருக்காங்களா, நாக்கு அறுத்துடுவோன்னு. நாங்க என்ன தேர்தல் வந்தா போதும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கட்சியா அலையறதுக்கு தேமுதிகவா? அவ்வளவு லேசா அறுத்திட முடியாது. ஒத்தால நின்னு மொத்த ஆட்சியும் பிடிச்ச அம்மாவோட அதிமுக இது. அதிமுக காரங்க இங்க நாக்க இல்ல, சுண்டு வரலோட நகத்தை கூட புடுங்க முடியாது. எலெக்ஷன் முடியட்டும், எங்க எடப்பாடியார் ஆட்சி வரதா போகுது. எங்க எடப்பாடியார் ஆட்சியில தமிழ்நாடு தலை நிமிரும், இவங்க எல்லாரோட பெண்டு நிமிரும்.